முருகன் எதுவும் கேட்டாரான்னு தெரியல இவங்கள்ட்ட. கனவுல வந்து எனக்காக ஒரு மாநாடு நடத்துங்க அப்படின்னு. இவங்க மாநாடு நடத்துவது முருகனை வச்சு அவர் கலவரம் பண்றதுக்காக அவர் செய்யல. அது இந்து அறநிலைத்துறையுடைய ஒரு செயல்பாடாக அவர் செயல்பட்டார்கள். அதை தான் தப்புன்னு சொல்றோம். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். முருகன் பேரை உச்சரிக்க இவங்களுக்கு அருகதை இல்லை. முருகன் கலப்பு திருமணம் செய்தவர். இவங்க கலப்பு திருமணம் செஞ்சா ஆணவ படுகொலை. அதுவும் பைத்தியக்காரங்களுக்கு புரியாம தான் கிளப்புறாங்க. திருநீர் என்பது என்ன? பாமக பிஜேபி இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கத்து சேர்றாங்களோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படாத ஒரு சூத்திரம், சொல்லப்படாத ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அதனால வந்து எல்லாரும் அழைப்பு விடுகிறார்கள், அழைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து என்றென்றும் நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகவின் சங்க தமிழ் நண்பர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முருகன் மாநாடு நடக்க இருக்கிறது. இந்து முன்னணி நடத்த இருக்காங்க. மதுரையில் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே பழனி முருகனுக்காக அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது பழனியில். இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க சார்? அதாவது தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலகட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மும்பை கலவரமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து எந்த வகையான இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வந்து வரலாறு, எல்லாருக்குமே தெரிந்த உண்மைதான். சாதி புத்தி கொஞ்சம் அங்கங்கே இருக்கும், சாதி கலவரம் நடக்குமே தவிர மதக்கலவரங்கள் நம்ம தமிழகத்தில் நடந்ததில்லை, ரொம்ப குறைவு. ஒன்று வந்து நீண்ட, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் மடக்கானம் கலவரம்னு ஒன்று இருக்கும். மரக்காணம்ல மண்டைக்காடு கலவரம் எங்கன்னா திருச்செந்தூர் சைடில். இந்த பக்கத்து வந்து கோயம்புத்தூர் கலவரம், அவ்வளோதான். மற்ற எதுவுமே நடக்கலை, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் இப்படி அமைதி பூங்காவில் இவங்க வந்து இந்த ராமர் கோயிலுக்கு கட்டப்போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே பாபர் மசூதியை இடித்து, அதுக்கு முன்னாடி பிஜேபின்னு யாருக்குமே தெரியாது, பிஜேபின்ற கட்சியே இருக்குது இல்லை. அவங்க ரத ஊர்வலம் வர்றோம்னு சொல்லி ரணகலமாக்கி இந்தியாவையே ஒரு திசை திருப்ப வச்சு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காந்துட்டாங்க. தமிழகத்தில் வர முடியலை. ஏன்னா அது வந்து ஒரு பெரியார் மண், இன்னும் பகுத்தறிவு பூமி அப்படின்றக்க வர முடியலை. இப்போ இவங்க சதி செய்து சூழ்ச்சி செய்து மதுரையில் வந்து ஒரு முருகன் பேரில் ஒரு இது நடத்துவோம், மாநாடு நடத்துவோம், அதில் வந்து முருக பக்தரை இழுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் முருக பக்தர்கள், நான் முருகன் பக்தர், என் உண்மையான பேர் சங்கத்தமிழ், நீங்கள் சொல்லலாம், என் உண்மையான பேர் ஆரம்ப பேர் சரவணாவன். என்ன மாதிரி அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் என்னன்னா முருகன் சார்ந்த முருகன், சரவணா, இன்னமும் நிறைய பேர் குமரேசன், அப்படி இப்படின்னு வெறும் முருகன் பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா தமிழர்களுடைய பண்பாடோடு சேர்ந்து கலாச்சாரத்தோடு சேர்ந்து கலந்து போயிருப்பவர்கள் தான் இந்த முருக பக்தர்கள். சரிங்களா? இப்போ நம்ம முருக பக்தர்னு எல்லாம் ஆறுபடை வீடுக்கு எல்லாரும் போகிறோம்ல, ஆனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை. முருகன் எதுவும் கேட்டாரான்னு தெரியல இவங்கள்ட்ட. கனவுல வந்து எனக்காக ஒரு மாநாடு நடத்துங்க அப்படின்னு. இவங்க மாநாடு நடத்துவது இது அரசியலுக்காக, வர 2026 தேர்தல் வருவதற்காக ஒரு கலவரமாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா, உங்களுக்கு புரியுதா, இஸ்லாமிய எதிர்ப்பா, நாங்கள் போனால் ஒன்றுடா அப்படின்னு சொல்லி கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் நடத்த விட மாட்டோம். நாங்கள் நடத்த விட மாட்டோம்ங்க. நேற்றே வந்து மன்னிச்சங்கிலி போராட்டம் நாங்கள் நடத்திட்டோம். இப்போ நாங்கள் கலெக்டரை பார்க்க போகிறோம், தமிழக முதல்வரையும் சந்திக்க போகிறோம். இங்கே வந்து அமைதி பூமியை வந்து சிக்கலாக்கிறாங்கப்பா, அப்படி நடத்த விட மாட்டோம். ஏற்கனவே திமுக அரசு வந்து நடத்திருக்காங்க, அவங்க முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடத்திருந்தாங்க. அப்போ ஏன் நீங்க எதிர்ப்பு நடத்தும் போது எதிர்ப்பு தெரிவித்தோம்? நீங்க பார்க்கறதுனா அதுக்கு நான் பொறுப்பாங்க? நாங்க இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லையா? அதாவது ஒரு கத்தி இருக்குல்ல, கத்தியை வச்சு ஆப்பிளையும் வெட்டலாம், இன்னொருத்தி கழுத்தையும் வெட்டலாம். அப்ப வெட்டுறவனை பொறுத்தா நம்ம இது ஆப்பிள் வெட்டின மாதிரி அவங்க வேலை. முருகனை வச்சு அவங்க கலவரம் பண்றதுக்காக அவர் செய்யல. அது இந்து அறநிலைத்துறையுடைய ஒரு செயல்பாடாக அவர் செயல்பட்டார்கள். அது கூட தவறுதான், உங்களுக்கு புரியுதா? ஆனா இவங்க வந்து கழுத்தை வெட்டுற மாதிரி, கத்தி ஒண்ணுதான், ஆனா கத்தியை வச்சு ஆப்பிளையும் வெட்டலாம், கழுத்தையும் வெட்டலாம். இது கழுத்தை வெட்டுற குரூப், அதனால எதிர்க்கிறோம். ஆனாலும் அதையும் நாங்கள் அந்த காலகட்டத்தில் எதிர்த்தோம். எங்க பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்தாரு, சங்கத்தமிழ ஒரு 4-5 டிவிக்கே பேட்டி கொடுத்தேன், இது கடுமையான கண்டனத்துக்குரியன்னு சொன்னான். நீங்க மதச்சார்பின்மை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, செக்குலரிசம், மாபெரும் பேரணி நடத்தினா, அதுல வந்து நீங்க நடத்தணும் தேவையில்லை, நடத்தக்கூடாதுன்னு சொன்ன பிரதர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஒரு அரசே இந்த மாதிரியான நிகழ்வு எடுத்து நடத்திருக்கு இல்லையா? அப்போ இந்த இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க அரசு. அதுதான் தப்புன்னு சொல்றோம். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். தவறு அப்படின்னு நேற்று மனித சங்கிலி போராட்டம் எங்க தலைவர் தலைமையில நேற்று திருப்பரங்குன்றது நடந்தோம். திருப்பரங்குன்றம் அமைதியா இருக்குங்க. நீங்க பாட்டுக்கு வம்பு எழுத்து விட்டு போயிடாம சிக்கலை வளர்த்துடாம அதான் வருத்தமா இருக்கிறது. அது தப்புங்க. அதாவது முருகன் கேட்டாரான்னு கேட்கிறேன். எங்கேயாவது வந்து கேட்டாரா? முருகன் என்பது யாருங்க? முருகன் பேரை உச்சரிக்க இவங்களுக்கு அருகதை இல்லை. முருகன் கலப்பு திருமணம் செய்தவர். இவன் கலப்பு திருமணம் செஞ்சா ஆணவ படுகொலை செய்யக்கூடிய கும்பல் இது. அவர் யாரு? உழைப்பின் பக்கம் நின்றவர். இவருக்கும் விநாயகருக்கும் பிரச்சனை வந்துருச்சான். மாம்பழத்துக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்தாலே மாம்பழம் வாங்கிக்கலாம், அவர் வாங்கிட்டாரு. இவர் உலகம் பூரா சுத்திட்டு வந்து கேட்கும்போது கொடுக்காம போயிட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாரு? தாய் தந்தையரை எதிர்த்தாரு. தப்புடா நீ செய்யறது. உழைப்பு தானே முக்கியம். நான் உலகத்தை பூரா சுத்திட்டு வந்திருக்கிறேன். அதுல தாய் வேணாம் தகப்பனு வேணாம்னு தனி ஒரு நாடு எனக்கு, தனி எனது மக்கள். வரலாறு தான். நாடகமாக கூட இருக்கலாம், ஒரு கதையாக கூட இருக்கலாம். பட் அதில் சொல்ற கருத்து என்ன? ஜால்ரா அடிக்கிறவனுக்கு கிடைக்காது, உழைப்பவனுக்கு தான் கிடைக்கும். அதான் அந்த கருத்து. அந்த மைய கருத்து என்ன? உலகம் பூரா யார் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு மாம்பழம் தருவேன் அப்படின்னு நாரதர் நாரதர் பயலுக. இந்த பயலுக யாரு? இந்த பிஜேபி கும்பல். நாரதர் தான் வந்து அங்கே வம்பு எடுத்து விட்டு போயிடுறாரு. அவர் பாட்டுக்கு சிவன் யாரு? சிவன் ஒரு தமிழன், ஆதித்தமிழன். ஆதித்தமிழங்க சிவன் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தார் பார்வதியோட பேசிக்கிட்டு. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு வந்து ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து இந்த மாம்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னமே. சரி நாங்கள் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், பிள்ளைகளுக்கு கொடுப்போமே. சரி யாருக்குனாலும் போட்டி வந்துருது. அப்போ உலகத்தை யார் சுற்றி வர்றாங்களோ முதல்ல அவங்களுக்கு தான் அந்த மாம்பழம். பழைய வரலாறு இது. உடனே இவர் போயிட்டாரு, தன்னுடைய இதை மயில் எடுத்துட்டு அவர் பயணம் போயிட்டாரு. இவர் பார்த்துருக்காரு நம்மளால போக முடியாது, பேசாம இங்கேயே அம்மா அப்பாவை சுத்தி முடிச்சுட்டு வாங்கினதுமே இவர்கிட்ட கொடுத்துறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாரு. அப்ப அந்த காலகட்டத்திலேயே உழைப்பவர் பக்கம் நின்றவர் முருகன், ஒடுக்கப்பட்ட மக்கள் நின்றவன் முருகன். முருகன் வந்து மலைஜாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்தவர், கலப்பு திருமணத்தை அன்றே ஏற்றவர், சூரசம்ஹாரம் செய்தவர் எதிரியல. அப்படிப்பட்ட ஒரு பேரை உச்சரிப்பறிக்கும் உனக்கு அருகதை இல்லை. நான் நேரடியாக சொல்றேங்க, முருகா அப்படின்னு சொல்றது நான் தான் சொல்லுவேன், நாங்க தான் சொல்லுவோம். எங்க தலைவர் நேற்று போய் சாமி கும்பிட்டு வந்தார்ல முருகனை. அப்புறம் என்ன, நானும் 6 படை வீடுக்கும் போயிருக்கிறேங்க. அதுவும் பைத்தியக்காரங்களுக்கு புரியாம தான் கிளப்புறாங்க. திருநீர் என்பது என்ன? திருநீர் என்பது என்ன? சாம்பலுங்க, சாம்பல். அந்த ஆதி தமிழர்கள் வந்து சாம்பலை ஏன் பூசுறோம்னா, டே நீ ஒரு நாள் சாம்பலா போயிடுவடா அப்படின்ற உணர்வது தானே கோயிலுக்கு போறோம். நம்ம பழங்காலத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம சித்தர் என்ன சொல்றாங்கன்றீங்க? திருநீர் பூசுறது, சாம்பல் பூசுறது. நீ இன்னைக்கு ஆடலாம் பாடலாம், பெரிய பிட்டா மிராசி நினைக்கலாம், அப்படியாகும் இப்படியாக நினைக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு நீ சாம்பலா போயிடுவடா அப்படின்ற வலியுறுத்துறது இறைவன்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கிறோம்? இறைவா அமைதியாக வழங்கு, யாருக்கு சிக்கல் வளர்க்க கூடாது அப்படிதானே போய் எல்லாமே பாசிட்டிவான்னு கேட்கிறோம். அதுதான் இறைவன். ஆனா இவங்க வந்து வடகலை தென்கலைன்னு இவங்க வாட்டுக்கு மேல போட்டுக்குருவாங்க. அதுல குண்டு சண்டையை போடுவாங்க. பிரச்சனை பார்த்துட்டு அந்த பிரச்சனைய யானைக்கே எப்படி போடுறன்னு யோசிப்போம். இப்படி போட்டா சிவபக்தனா, இப்படி போட்டா இவர் பக்தனா, ஒரு பேர்னா கிருஷ்ண பரமாத்மா பக்தன் வாங்க. சரி கிருஷ்ண பரமாத்மா பக்தன் பார்த்தா அதுல ஒருத்தன் வடகலைன்றா, ஒருத்தர் தென்கலைன்றேன். யூ மதி போட்டா அது ஒண்ணு, வி மதி போட்டா அது ஒண்ணுன்னு இவ்வளவு கலவரம் பண்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. தமிழர்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. யாதும் கூற யாவரும் கேள்வி, தீதும் என்றும் பிறதர வார. இதுதான் தமிழன். அவ தமிழை வந்து அங்க பூசுறேன். பூசினதுமே அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. தலைவர் பூசிட்டாரு. பூசிட்டு வெளியே வந்து அவரு ஏற்கனவே மனசுலேயே தெரியும்ல, நம்ம சாதாரண ஆள் தான் அப்படின்னு அவருக்கே தெரியும். அப்போ அவர் எடுத்து தொலைச்சாரு. அவ்வளோதான் வித்தியாசம். அதை ஒன்றும் அரசியல் பண்ண தேவையில்லை. இப்போ கூட்டணி எப்படி இருக்க போகுது? அதிமுகவுக்கான கூட்டணி கதவு திறந்திருக்கிறதா? அங்கதான் போயிட்டா போல, இவரோட போயிட்டாங்களா அவங்க பிஜேபியோட போனாலும் அவர் திருமாவளவன் அவர்கள் பேச்சை பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கான கூட்டணி கதவுகளை திறந்து வச்ச மாதிரி தானே இருக்கு. பாஜகவோட நீங்க கூட்டணியில இல்லைன்னா நான் வந்து சேருவேன் அப்படின்ற மாதிரியான அவர் யதார்த்தமான கருத்து சொல்றாருங்க. நாங்க வந்து அந்த காலத்தில் சொன்னோம்ங்க, பாமக பிஜேபி இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏனென்றால் வன்னிய உழைக்கும் தோழர்களை, வன்னிய மக்களை எங்கிருந்து மீட்டெடுக்க வேண்டும்? பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்து மக்களை, இந்துக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஆகையால் பாமக பிஜேபி இல்லாத கூட்டணி நாங்கள் இருப்போம்னு சொன்னோம். இன்னைக்கு திமுக இல்லை. ஆனா திமுக ஒருவேளை வந்தாலும் வருவாங்க அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு தான் தலைவர் பதில் சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? அப்ப அங்க கூட போகலாம். எங்களுக்கு திமுக அதிமுக ஒன்றும் டிஃபரெண்ட் இல்லை. ஆனால் அங்கே ஏன் போக முடியாது? அங்கே ஏற்கனவே பிஜேபி இருக்குது. ஆனால் அங்கே போக மாட்டேன். இன்னமும் சொல்கிறோம், தெளிவாக சொல்கிறோம், பிஜேபி பாமக இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. இது ஏன் கருத்து இல்லை, எங்கள் தலைவர் கருத்து. விசிகாவை எங்கள் கூட்டணிக்கு வாங்க ஒரு பக்கம் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அழைப்பு விடுக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி கதவுல திறந்து வச்சிருக்காங்களோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லையா?
அப்போ அது வந்து மார்க்கெட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கத்து சேர்றாங்களோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படாத ஒரு சூத்திரம், சொல்லப்படாத ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அதனால் வந்து எல்லாரும் அழைப்பு விடுகிறார்கள், அழைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து என்றென்றும் நாங்கள் சங்கி பயல்களை எதிர்த்து நாங்கள் களமாடுவோம், குறிப்பாக சாதியவாதி மதவாதிகள். ஆகையால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி உருவாக்கியதில் முக்கியமான பங்கு எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. நாங்களே உருவாக்கிய கூட்டணியை நாங்களே உடைக்க மாட்டோம், நாங்களே உருவாக்கிய ஒரு குழந்தையை நாங்களே கொலை செய்ய மாட்டோம். ஆகையால் நாங்கள் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு சங்கத்தமிழ் சொல்ல இதுவும் எங்கள் தலைவர் சொன்னது. அதிருப்தி இருக்கா திமுக ஆட்சி? ஒரு அதிருப்தியும் இல்லை. ஆனால் என்ன, திமுக வந்து எல்லா மக்களுக்கும் நல்லா செய்கிறாங்க, பெண்களுக்கு நல்லா செய்கிறாங்க, விவசாயிகளுக்கு நல்லா செய்கிறாங்க. ஆனால் தலித்து பிரச்சனையை கொஞ்சம் சிரத்து இல்லாமல் இருக்குது. கொடிக்கம்பம் கூட இப்போ வந்து எல்லா பக்கெட்டும் எங்கள் கொடியும் இப்போ நீங்கள் வருவதற்கு முன்னாடி கூட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. பல பக்கெட்டு இந்த என்னமோ கோர்ட் ஆர்டரை வச்சு எல்லா கொடியும் இது எடுக்கிறாங்களாம். நல்லா யோசித்து பாருங்கள். கொடிக்கம்பம் வந்து அவன் வைக்கிறானா, அவன் பெரிய பெரிய கட்சிக்காரன். நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய கட்சி. நாங்கள் உழைத்து எங்கள் மக்கள் ஆசைப்பட்டு அவன் அன்றாடம் காட்சி ஒரு சிலையை வைக்கிறான், ஒரு கொடியை வைக்கிறான், அதை போய்கிட்டு அதை பலகை வைக்கிறான், அதை போய் இப்போ வந்து உடைக்கிறாங்க. போலீஸ் தாங்க விஓ மற்ற வேலை செய்கிறானோ செய்யலையோ, ஆர்ஐ மற்ற வேலை செய்கிறானோ செய்யலையோ, ஆனால் இந்த வேலையை ரொம்ப செய்கிறாங்க. அப்போ என்ன, அது சாதி புத்தி தானே. அதுக்கெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் முரண்டு இருக்குது, எங்களுக்கு வருத்தம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்கள் கொடியை ஏற்ற விட மாட்டுகிறார்கள் அப்படின்னு வருத்தம் இருக்கிறது. பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எதிராக விசிகாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? திமுக அரசுக்கு என்ன அழுத்தத்தை கொடுக்குறீங்க? தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. நீ என்னங்க கேள்வி இப்படி கேட்டீங்க, போற டப்புன்னு கேட்டு விட்டீங்க. வேங்கவேலுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். வடகாடுக்கு நான் நேரம் ஸ்பாட்டுக்கே போய் அங்கே என்னன்னு பார்த்தேன். எங்கள் தலைவர் வந்து போராடினாரு. வேங்கவேலுக்கு நானும் போயிருந்தேன் தலைவர் வருவதற்கு முன்னால். எங்கள் தலைவர் உள்ளே போய் அதுவும் பெரிய மக்களுக்காக போராடினா. ஆனால் தீர்வு கொடுக்க மாட்டாங்க. நேரம் தானே சொல்கிறேன்ல, திமுக பெரிய அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் கொடுக்கலாங்க, இப்போ நான் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு தலித்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அப்புறம் ஒருவேளை நாங்களே முதல்வராக எனக்கு தீர்வு கிடைக்குமோ என்னன்னு தெரியல. விஜய் பக்கம் கூட்டணி போக வாய்ப்பு இருக்குங்களா? விஜய் பாருங்க டான்ஸ் போடுறாரு, சினிமா படம் டான்ஸ் ஆடினாரு, இப்போ அரசியல் டான்ஸ் போடுறாரு. பாப்பா அவர் என்ன செய்யறாரு, பொறுத்து இருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சு நன்றி, வணக்கம்.